இப்போ ஏதாவது ஒரு செஷன் மாதிரி இப்படி ஒன்று வைக்கலாம். என்னப்பா இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை, ஏதாவது எனக்கு ஒரு வேர்ட் சொல்லுங்க, அது எதுல வருதுன்னு நான் எனக்கு சொல்ல தெரியுதான்னு பார்ப்போம். இல்லாட்டி நான் கத்துக்கிறேன். பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல் adjective. பியூட்டிஃபுல் இஸ் an adjective. adjective கரெக்ட். 1 மார்க் போட்டுருப்பா. எனக்கு மேம்க்கு போட்டி இப்போ ஓகேவா, நான் 5 மார்க் நான் எடுத்துட்டேன்னா வின்னு. honest adjective. ஓகே. honesty. verb. honesty noun. noun. honesty. name place thing னு சொல்லுவோமே மேம் நவுனுக்கு, இது எதுல வருது? இது வந்து ஒரு honestyங்கிறது ஒரு பர்சனோட honestyன்றது நேர்மை அப்படினு சொல்லுவோம். நேர்மை. wisdom அப்படினு சொல்றோம். ஞானம். wisdomனா சோ அது இது எல்லாமே வந்து noun. இதெல்லாம் noun. abstract noun அது பேர் தனி. abstract noun. ஓகே 0 இந்த விட்டுருங்க. 3ல 2 ஓகே. அடுத்து இன்னும் கேக்குறேன். 3க்கு 2 இன்னும் 2 சொல்லுங்க. 5க்கு எத்தனைன்னு பாத்துறோம் நீங்க. இன்னும் 2 வேணுமா? ஆமா 3 எடுத்தா நான் வின்னு. frequently. அடிக்கடி. இது மீனிங். இது என்ன பார்ட்னு சொல்லணுமா அப்ப? frequently adverb தான். adverb frequently. ஆமா இதுல ஒரு மித் இருக்கும். என்னன்னா எல்வைல முடிஞ்சாலே அது மேக்ஸிமம் வந்து adverb ன்னு சொல்லி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருக்காங்களா? எங்க இங்கிலீஷ் மேம் பார்த்தாங்கன்னா போச்சு. குருட்டு மனப்பாடமா எடுத்துக்க கூடாது. நான் தமிழ் படிச்ச அளவுக்கு இங்கிலீஷ். alas அது ஒரு துக்கத்துக்கு சொல்றது. alas அப்படிங்கிறது adjective. interjection. பாருங்க 4 தான் நம்ம சொன்னோம். noun, verb, adjective, adverb. திடீர்னு interjection அது interjection, conjunction, preposition இதுக்கெல்லாம் போறாங்க. conjunction அது மேம் நீங்க அவுட் ஆஃப் தி சிலபஸ் போயிட்டீங்க. எனக்கு இன்னொரு வேர்ட் அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கிடையாது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஒண்ணு தான் interjection. ஓகே அது நம்ம interjection. ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது, நம்மளோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே interjection சொல்லுவோம். conjunction oh my god இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. oh my god அப்படிங்கிறது alas அப்படிங்கிறது சொல்றது. இதெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போது யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஹாய் அந்த மாதிரிலாம் சொல்றது அதெல்லாம் interjection அப்படினு சொல்லுவோம். அதெல்லாம் interjection. இதுக்கெல்லாம் மீனிங் கிடையாது. அப்படினா இதுக்கு மீனிங் கிடையாது. இப்போ conjunctionனா conjunction is a word which connects to words, phrases or sentences. அந்த மாதிரி. இப்போ prepositionsனா இந்த on, over, above, at அந்த மாதிரி. இப்போ இது மட்டும் நம்ம preposition மட்டும் கடைசியா பேசுவோம் மேம். அது பேசிட்டா நம்ம முடிச்சலாம். இப்போ என்னன்னா on the tableனா எப்படி? இப்போ above the tableனா எப்படி மேம்? on the table அப்படின்றது இப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளோட. இப்போ நீங்க இந்த பேனாவையும் இந்த புக்கையும் வச்சு எனக்கு உதாரணம் சொல்லுங்களேன். on the tableனா இந்த பேனா எங்க இருக்கணும்? இந்த பென் வந்து the pen is on the book. புக் மேல இருக்கு. on the book. ஒன்னோட டச் பண்ணிட்டு இருக்கு. சோ அதனால on. இப்படி இருந்தா above the table. டச் பண்ணாம மேல இருந்ததுனா above அப்படினு சொல்லுவோம். அதுவே மோஷன்ல இருந்ததுனா மூவபிளா இருந்ததுனா over சொல்லுவோம். over the table. flight flew over the city. ஓகே flight வந்து flew over the city. சிட்டி மேல பறந்தது. மூவ்மென்ட்ல இருக்கு. அப்படியே flight நின்னுச்சுனா above the city. அப்படியே மேல இருக்குனா it's just above the city. அதே இது கீழ நம்ம ட்ராக்ல நின்னுச்சுனா on the track. பாத்தீங்களா ஈஸியா நமக்கு புரிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம அந்த பஸ்க்குள்ள டச் பண்ற மாதிரி இருந்தா on, டச் பண்ணாம ஹையர் பொசிஷன்ல இருந்தா above, மோஷன்ல இருந்ததுனா over. ஃபைன் மேம். ஓகே பேசி இன்டர்வியூ இஸ் ஓவர். அப்படினா அது வேற ஓவர். கிரிக்கெட்ல வர்ற ஓவர் வேற ஓவர். சோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. ஒரு வார்த்தைக்கு வந்து டிஃபரண்ட் மீனிங்ஸ் வரும். மீனிங்ஸ் இருக்கு. யூ ஆர் ரைட் அப்படினா சொன்னா நீங்க சொல்றது சரி அப்படினு சொல்லுவாங்க. ஆமா. பட் டர்ன் ரைட் அப்படினா அது வேற ரைட். தமிழ்லயுமே அந்த மாதிரி இருக்கு, இங்கிலீஷ்லயும் அப்படி இருக்கு. இப்போ இன்னொன்னு என்னன்னா என் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கும்போது இந்த வார்ம்னஸ்னு வந்துச்சு. நான் வார்ம்னஸ் அப்படின்னு சொன்னேன். வார்ம்னஸ்னு ஒரு சொல்லே இல்ல, வார்ம்த் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ ஃபாஸ்ட்லின்னு ஒன்று இல்லவே இல்லைல்ல, குவிக்லி தானே இருக்கு. அந்த மாதிரி தான் இது. அது அப்படிதானா? அது நம்ம ஃபாஸ்ட் ஸ்லோக்கு ஸ்லோலி இருக்கு. அப்ப ஃபாஸ்ட்டுக்கு ஃபாஸ்ட்லி தானே இருக்கணும். அதே குவிக்லி இருக்கு. இட் இஸ் ஹவ் இட் இஸ். அது அப்படிதான் லாங்குவேஜ். சில விஷயங்களுக்குலாம் வந்து நம்ம இது ஏன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து கேட்டேன்னா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு. இது எப்படி இருக்குனாங்க, நல்லவனுக்கு நல்லவன் படம்னு நினைக்கிறேன். ராதிகா மேமும் உங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ரஜினி சார் நடிச்சிருப்பாங்க. ராதிகா மேம் வந்து டீச் பண்ணுவாங்க ரஜினி சார். எப்படி இருக்குன்னா மேம் நீங்க பாத்துறீங்களான்னு தெரியல அந்த சீன், நான் சொல்றேன். PUT புட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவர் படிப்பார் PUT புட் அப்படின்னு. அடுத்து சொல்லி கொடுப்பாங்க BUT பட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க அது BUT மட்டும் புட்டு, அப்போ BUT புட்டுன்னு தானே இருக்கணும், அது மட்டும் எப்படிங்க பட் ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. அவங்க நீங்க சொன்ன மாதிரி பதில் தான் சொல்லுவாங்க. எனக்கு அதனால அது ஞாபகம் வந்துருச்சு. இங்க பாருங்க இப்படிலாம் கேட்கக்கூடாது, இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும், அது ஒழுங்கா படிங்க. ஓகே ஃபைன். அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே மேம். ஆக மொத்தம்
இப்போ இங்கிலீஷ் பற்றி ஓரளவுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி படித்தா அது இதாக இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு சில இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் மேம். கடைசியாக எங்களுக்காக ஒரு 5 வேர்ட் வொக்காபுலரி சொல்லுங்க, அதுக்கு என்ன அர்த்தங்கிறது சொல்லுங்க, டெய்லி லைஃப்ல நீங்க இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. அதோட நம்ம நிறைவடைஞ்சிட்டோம். 5 வொக்காபுலரி ஒரு வேர்ட்ஸ். நானே உங்ககிட்ட கேக்குறேன். ஓகே, நான் கேக்குறேன், நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. சரி. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையால செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ். எழுதுறதுக்கு ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, ரைட். கிறுக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஸ்கிரிப்லிங். ஓகே. SCRIBBLING ஸ்கிரிபிள். லைக் அதே மாதிரி கையால செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் அப்படின்னா சொடுக்கு போடுறதுக்கு என்ன சொல்லுவோம்? சொடுக்கு போடுறதுக்கா தெரியல. This is snap. Don't snap your finger. Okay. நான் சொல்லுவேன் if you are ready let's get started சொல்லுவேன். சில பேருக்கு அது வந்து don't snap your finger அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பழகி போச்சு, அதனால வந்து okay. So snapனா சொடக்கு போடுறது. ஓகே. அடுத்து இந்த மாதிரி நெட்டி முறிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா. அதுக்கு எனக்கு தமிழ்ல சொடக்கு போடுறதுன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கிலீஷ்ல எனக்கு தமிழ்ல ரெண்டுமே நம்ம சொடக்குன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? இங்கிலீஷ்ல அப்படி சொல்ல முடியாது. இது வந்து snap, don't snap அல்லது snap your fingers அப்படின்னு சொல்றது. இந்த நெட்டி முறிக்கிறதுக்கு வந்து crack your knuckles. knuckles அப்படின்னு. knuckles-னா finger joints. இந்த இடம் பேரா? இந்த இடம் பேர் knuckles. அத எப்படி பண்ணா crack your knuckles. Don't crack your knuckles. சொடக்கு போடாத அப்படின்னு. Don't crack your knuckles. சூப்பரா இருக்குங்க. knuckles ஓட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. KNUCKLES. வாவ். சும்மா கிடையாது. ஃபேண்டாஸ்டிக். இன்னும் 2 இருக்கு. You rock. Thank you. நெக்ஸ்ட் தண்ணி ஊத்துறதுக்கு என்ன சொல்றது? செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கா? டம்ளர்ல தண்ணி ஊத்துறது. pour some water. Very good. செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு வாட்டரிங் அப்படினு சொல்லுவோம். வெரி குட். வாட்டர் தி பிளான்ட்ஸ். தண்ணீர்னு சொல்றதுக்கும் வாட்டர் தான் சொல்லுவோம். தண்ணி ஊத்துறதுக்கும் வாட்டர் தி பிளான்ட்ஸ் தான் சொல்லிருக்கோம். ஓகேவா? நம்ம கை தட்டுங்கம்மா. நல்லா சூப்பர். ஓகே. போதுமா? இன்னும் ஒன்னு. ஆமா. சந்தர்ப்பவாதி அப்படினு சொல்லுவோம்ல. ஆமா. அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல அவன் ஒரு சந்தர்ப்பவாதி. கை தட்டுறதுக்கு ரெடியா இருங்க. சும்மா கிடையாது பாருங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட்னு சொல்லுவோம்ல. அது சந்தர்ப்பவாதி அப்படின்றது இடத்துக்கு ஏத்த மாதிரி ஆள் இதாயிக்குவாங்க இல்லையா? அவன் ஒரு சந்தர்ப்பவாதி, அவனோட பார்த்து பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் மாட்டீங்களா? தெரியல எனக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட்னு படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு தெரியல. சொல்லிருங்க. ஆப்பர்ச்சுனிட்டினா சந்தர்ப்பம். ஆமா. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் சொல்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க சொல்றது வந்து எனக்கு தெரியல. சந்தர்ப்பவாதி அப்படின்னு சொல்றதுக்கு கேமிலியான். ஆக்சுவலி இட் இஸ் an animal. அது அனிமல் தான மேம்? நான் கேமிலியான் இப்ப நீங்க சொன்னீங்க பச்சோந்தின்னு சொல்லும்போது எனக்கு கேமிலியான்னு வந்துருச்சு. அது ஆனா அந்த பச்சோந்தி பேர் தான் கேமிலியான் அப்படி நான் சொல்லாம விட்டேன். பச்சோந்தி என்ன, அது வந்து இடத்துக்கு ஏத்த மாதிரி அதோட நிறத்தை மாத்தி. அப்ப கேமிலியான்ங்கிறது அந்த அனிமல் பேர் இல்லையா? அனிமலோட நேம் தான். மனிதர்களுக்கும் நம்ம அந்த மாதிரி கேரக்டர் உடையவங்கள நம்ம வந்து he is a chameleon. ஆனா எனக்கு கேமிலியான் தெரியுங்க. மேம் கை தட்டிருங்க மேம். எனக்கு கேமிலியான் வந்து எனக்கு தெரியும்பா. ஓகே 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 சூப்பர். ஓகே சூப்பர் மேம். Thank you so much. Thank you for your kindness. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சூப்பரான நிறைய சொன்னீங்க மேம். இப்போ நீங்க கடைசியா நீங்க ஆடியன்ஸ்ட்ட நேரடியா ஏதாவது பேசணும் அப்படின்னா எங்களுடைய ஆடியன்ஸ்ட்ட இங்கிலீஷ் பத்தி இல்ல நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. இங்கிலீஷ் கத்துக்கிறது வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூல்ல எல்லாம் கிராமர் நான் கத்துட்டேன், எனக்கு கிராமர்லாம் வேண்டாம், நான் வந்து இங்கிலீஷ் பேசணும், என்ன பேச வைக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. பட் பேசிக் கிராமர் தெரிஞ்சா அது பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து டைரக்டா ஃப்ளூவன்சி ட்ரைனிங், ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். லைக் வந்து நீங்க ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் கேட்கறது, நிறைய லிசன் பண்ணணும். லிசன் பண்ணாலே வந்து சில பேருக்கு ரீடிங் ஹேபிட்டே இருக்காது. ஈவன் எனக்குமே வந்து சின்ன வயசுல இருந்து ரீடிங் ஹேபிட்லாம் கிடையாது. நான் நிறைய லிசன் பண்ணி தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அதை நீங்கள் வந்து பண்ணலாம். நிறைய லிசன் பண்ணலாம். லிசன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு சாங்ஸ் நிறைய கேட்க பிடிக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு கிரிக்கெட் நீங்கள் ரொம்ப பார்ப்பீங்க, யூஆர் ஃபாண்ட் ஆஃப் வாட்சிங் கிரிக்கெட் அப்படின்னா கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்கலாம். அதே மாதிரி மூவிஸ் உங்களுக்கு பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னா மூவிஸ் பார்க்கலாம் சப்டைட்டிலோட. இல்லை ஆடியோ மட்டும் கூட நீங்கள் வந்து லிசன் பண்ணுங்கள். நம்ம எப்படி வந்து ஒரு அதர் லாங்குவேஜோட சாங்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாங்ஸை வந்து நம்ம எப்படி ஹம் பண்ணுறோம், நம்ம அதோட லிரிக்ஸ்லாம் அதோடைய அர்த்தமே என்னென்னு புரியலன்னா கூட அது நம்மளால் ஹிந்தியா சாங்காக இருக்கட்டும்,
மலையாளம் சாங்காக இருக்கட்டும், அதெல்லாம் உங்களால் பாட முடியுது அப்படின்னா ஏன் இங்கிலீஷ் வராது? இதையும் வந்து நீங்கள் ஒரு ரிதமோட சேர்ந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி யாராவது உங்களை பேசும்போது யாராவது உங்களை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டோன்ட் கெட் அஃபெண்டட் அப்படின்றத சொல்லுவேன். அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன விஷயம் கற்றுக்க முடியும், நம்ம இது பேசும்போது இதை கரெக்ட் பண்ணாங்க, அதை லைஃப் லாங் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் சில பேர் வந்து நீங்கள் கற்றுக்கும் போதே தே ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் யூ டவுன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டோன்ட் கிவ் அ ஷிட் அபவுட் இட். அதெல்லாம் பற்றி யோசிக்கவே செய்யாதீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் அட்மாஸ்பியரில் படித்து வந்தவங்களா இருப்பாங்க. கற்றுக்க வரும்போது அவங்கக்கிட்ட இதை இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, இந்த சொல்கிற விதம்னு ஒன்று இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. இப்போ நாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எஃபர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீ இதை கரெக்ட் பண்ணிக்கோப்பா, இந்த மிஸ்டேக் இதுக்கு, ஸோ இதை நீ வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லாமல் டைரெக்டாக யாராவது உங்களை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா டோன்ட் கிவ் அ ஷிட் அபவுட் இட். அதுதான் நான் சொல்லுவேன். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வாரம் மட்டும் நீங்கள் அந்த ஸ்பிரிட்டோட வந்து நீங்கள் கற்றுக்கிறது வந்து முக்கியம் கிடையாது. எந்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறது அந்த ஆர்வத்தை வந்து அதை நீங்கள் வந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணுற வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சி தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டிட்டர்மைண்டாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களாலேயும் இங்கிலீஷ் பேச முடியும்.